உங்கள் சிவாவின் A to Z. அன்பு சொந்தங்களே, உங்களுடைய ஊர் அப்படிங்கிறது முதல்ல பரமக்குடி அப்படின்னு பார்க்க போகிறோம். பரமக்குடினாலே உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த ஊர். அவருடைய அந்த பூர்வீக வீடு பார்த்திங்கன்னா ஓட்டப்பாலம் பக்கத்தில், அரசு மேல்நிலை பக்கத்தில் தான் அவருடைய அந்த குடும்பம் இருந்த ஊர். இன்ன வரைக்கும் இருக்குது, அந்த வீடு இருக்குது. அவருடைய ஞாபகத்தை ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதே போல் ஃபேமஸ்னாலே புரோட்டா ஃபேமஸ். பரமக்குடியில் வந்து புரோட்டா கடை ஃபேமஸ். அதில் வந்து தாசன் புரோட்டா கடை, ஆர்ச் அருகில் தாசன் புரோட்டா கடை, பிஸ்மில்லா அன்பகம் புரோட்டா கடை. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இதுவும் இருக்குது. ஆற்று பாலத்தில் விசாகம் அப்படிங்கிறதுக்கு, ஓட்டப்பாலத்தில் பழைய கூட்டாளி அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது. அப்புறம் வந்து வைகை ஆறு, நம்முடைய கிட்டத்தட்ட மிகப்பெரிய புண்ணிய நதி வைகை ஆறு வந்து பார்த்திங்கன்னா 2 பரமக்குடிக்கும் யமுனேஸ்வர் நடுவில் ஓடுது. அதே பிரியாணி கடை காலிக் பிரியாணி, அது சௌராஷ்டிரா மேல்நிலைப்பள்ளி அருகில் இருக்குது. அதே போல் ராவுத்தர் பிரியாணி, அது வந்து ஆர்ச் பக்கத்துலேயே இருக்குது. 4G பிரியாணி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது LIC ஆப்போசிட்டில் இருக்குது. பேக்கரியை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா சரவணா பேக்கரி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. நவீன் பேக்கரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. கதிர்பேரி ஆர்ச் பக்கத்தில் இருக்குது. பான் அப்படிங்கிற பேக்கரி வந்து அதில் எல்லா ஐட்டமும் இருக்குது. பானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மீட்டிங் ஹால், குழந்தைகள் ஒரு வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே கேக் பண்ணுற எல்லாமே பெரிய ஒரு LICக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, அது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட், அது வந்து பார்த்திங்கன்னா சண்முகா தேட்டருக்கு எதிரில் இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எத்தனையோ தேட்டர்கள்லாம் பரமக்குடியில் இருந்துச்சு. குறிப்பாக சண்முகா தேட்ரு, பிரபு தேட்ரு, ரவி தேட்ரு, சாந்தி தேட்டர், கிருஷ்ணா தேட்டர், குரு தேட்ரு, இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி தேட்டர்லாம் எந்த தேட்டருமே கிடையாது. அடையாள சின்னமாக ஓம் சண்முகாவும் ரவி தேட்ரு மட்டும் இருக்கிறது. கோயில் சிறப்புகள் சொன்னால் நம்முடைய மெயின் டவுனில் வந்து இருக்கிறதுலேயும் முத்தாலம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு சிறப்பு. அதே போல் நம்முடைய ஈஸ்வரன் கோயில் பஜாரில் இருக்குது. சுந்தராஜ பெருமாள், இந்த கோயில் 3 ஸ்தலமே பெரிய ஸ்தலம். ஆஞ்சநேயர் கோயில், அது பெரிய ஸ்தலம். அதே போல் யமுனேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் ஃபேமஸ். யமுனேஸ்வரோடமுடையார் அப்படிங்கிறது, வரதராஜ பெருமாள் கோயில், குருநாதன் கோயில், அதுக்கப்புறம் உய்யவந்தம்மன் கோயில், அதுக்கப்புறம் வாழவந்த முத்துமாரியன் கோயிலெலாம் மிகப்பெரிய ஃபேமஸ். மலையாங்குடியிருப்பில் வந்து வரத விநாயகர் கோயில் ஃபேமஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வைகை ஆறு, இந்த வைகை ஆறுங்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபலம். அதாவது வைகை ஆறில் தமிழ்நாட்டிலேயே பங்குனி மாத வையாறில் பூப்பல்லா கூட அம்மன் எழுந்தருள்றது. சித்திரை மாதம் மதுரையில் எப்படி கள்ளழகர், அதே போது பரமக்குடியில் சுந்தராஜ பெருமாள் பண்ணுறது. வைகாசி மாதம் அதே பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள். இந்த ஒரே நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதே போல் பரமக்குடிலேருந்து 12 கிலோமீட்டரில் நயினார் கோவில் ராகு கேது ஸ்தலம். இதில் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் தீராத பிரச்சனைகள், அப்படி மாதிரி நிறைய பல்வேறு பரிகாரங்களுக்கு கூடிய ஒரே ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா நயினார் கோயில். இந்த நயினாருக்கு அங்கே நீங்கள் எங்கே போகிறீங்களோ, அதாவது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நயினார் கோயில். இப்படிப்பட்ட அருமையான இந்த ஸ்தலங்கள்லாம் பரமக்குடியில் இருக்குது. அதன் போக வந்து அரசு மருத்துவமனைகள் காட்டு பரமக்குடியில் இருக்குது. இன்றைக்கி வந்து தலைமை மருத்துவமனையாக இன்றைக்கி வந்து மாறி இன்றைக்கி பிரம்மாண்ட வசதியோட அது உருவாகிட்டு இருக்குது. இது மாதிரி பல்வேறு சிறப்புகள் உள்ளடக்கியதான் பரமக்குடி அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா பரமக்குடியில் எந்தெந்த இடத்துல எந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கிறலாம். கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி. இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.